கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இசகார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த இடத்துல கர்த்தர் பிரத்யட்சமாக சொல்லுகிற காரியம், இசகார் புத்திரரிலே காலங்களை அறிந்து தகுந்த யோசனை சொல்லத்தக்க 200 பேர் அந்த கோத்திரத்திலே காணப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, காலங்கள் என்று வரும்பொழுது 2 விதமான காலங்கள் உண்டு. அதாவது நாங்கள் பயன்படுத்துகிற காலம் குரோனோஸ் என்று சொல்லுவோம். மணி நேரங்கள், நாட்கள், மாதங்கள், வருடங்கள் என்று அந்த காலங்களை அளவிடுகிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற முறை, அது குரோனோஸ் என சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய நேரம் என்று சொல்லப்படும் பொழுது அது அந்த கிரேக்க பாஷையிலே கைரோஸ் என்று சொல்லப்படுகிறது. அது தேவனாலே நியமிக்கப்பட்ட நேரம் என்பது அதனுடைய அர்த்தமாயிருக்கிறது. அந்த நேரம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையிலே திருப்பங்களை கொண்டு வருகிற நேரம், மனுஷனுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை கொண்டு வருகிற நேரம், மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாறுதல்களை அது கொண்டு வருகிற நேரம். பிரியமானவர்களே, ஹட்சன் டெய்லர் என்ற மிஷனரியை குறித்து நாங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மிக ஒரு பிரபலமான ஒரு மிஷனரி. சைனா இன்லேண்ட் மிஷன் என்ற ஒரு மிஷன் ஸ்தாபனத்தை நிறுவி சைனா தேசத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போன பெரும் பங்கு இவருக்கு உண்டு. ஆனால் இவருடைய ஆரம்ப நாட்களை பார்த்தீர்கள் என்றால், இவர் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட நேரத்தில் ஆண்டவர் பிரத்யட்சமாக சைனாவுக்கு நீ ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று ஆண்டவருடைய வார்த்தையை இவர் பெற்றுக்கொண்ட நேரத்தில் இவர் ஒரு வாலிபராக காணப்பட்டார். கர்த்தர் அதற்கான வாசல்கள் ஒன்றுமே இதுவரை அந்த நாட்களிலே திறந்திருக்கவில்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த வாசல் திறக்கப்படுகிறதுக்காக காத்திருந்தார். பெரியமானவர்களே, அவர் காத்திருந்த நாட்களில் அவர் செய்த காரியம், அவர் மருத்துவ துறையிலே தன்னுடைய பட்டத்தை பெற்றார். பின்பு அந்த சீன தேசத்து மொழியான மேண்டரினை அவர் கற்றுக்கொண்டார். அத்தோடு கூட ஜெபத்திலே ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்தார். இந்த காலங்களிலே அவருடைய அழைப்பை குறித்து அநேகர் கேள்வி கேட்டார்கள். அநேகர் அவரை குறித்து, அவருடைய அழைப்பை குறித்து சந்தேகப்பட்டார்கள். ஏனென்றால் ஒரு மாறுதலும் இல்லையே, அழைப்பை குறித்த எந்த அடையாளங்களும் அந்த இடத்துல வெளிப்படவில்லையே என்று சொல்லி அநேகர் அவருடைய அழைப்பை பூர்ணமாக எண்ணுகிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆனால் டெய்லர் மிகவும் ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய அந்த கைரோஸ் என்கிற நேரத்துக்காக காத்திருந்தார். ஆண்டவருடைய ஏற்ற நேரம் வந்தது. 1853ஆம் ஆண்டு அவர் சைனாவுக்கு போக கப்பல் ஏறினார். மிகவும் கடினமான ஒரு பிரயாணத்தினூடாக 5 மாதங்களுக்கு பிறகு சைனாவை போய் சென்றடைந்தார். அந்த நேரத்தில் அவர் கண்ட காரியம், அநேக மிஷனாரிகள் அங்கே இருந்தார்கள். ஆனால் துறைமுக பட்டணங்களிலேயே அவருடைய ஊழியங்களை செய்து மிகவும் பத்திரமாக அவர்கள் வாழ்ந்ததை அவர் பார்த்தார். ஆனால் இவரோ ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற அந்த நிச்சயத்திலே அந்த தேசத்துக்கு உள்ளாக போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய தொடங்கினார். அங்கே தேசத்துக்கு உள்ளே கிராமங்களாக போய் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்தார். அது மாத்திரமல்ல, சைன தேசத்து மக்களைப் போல அவர் தன்னுடைய ஆடை அலங்காரங்களையும் மாற்றிக்கொண்டார். அவருடைய கீழ்ப்படிதல் இங்கே கர்த்தருடைய அந்த குறிக்கப்பட்ட நேரம் வந்ததாலே அவர் சென்றடைந்த நேரத்திலே அவருடைய ஊழியத்தை கொண்டு அங்கே தேசத்திலே எழுப்புதல் பற்றி எறிந்தது. முடிவு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட அவர் மறைக்கும் பொழுது 205 மிஷன் ஸ்தாபனங்களை சைனாவிலே அவர் நிறுவியிருந்தார். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 800 மிஷனாரிகள் அங்கே அவருக்கு கீழே, அந்த ஸ்தாபனத்துக்கு கீழே சைனாவிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். 10,000க்கும் மேற்பட்ட சைன தேச மக்கள் அந்த இடத்துல கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நேரத்தை நீங்கள் கவனித்தீர்களா? வசனத்திலே சொல்லப்பட்ட இசகாரின் புத்திரர்களைப் போல ஹட்சன் டெய்லரும் ஆண்டவருடைய அந்த காலங்களுக்காக, நேரத்துக்காக, குறிப்பிட்ட அந்த பிரத்யட்சமான அந்த நேரத்துக்காக காத்திருந்தார். ஏற்ற நேரம் வந்தது. கர்த்தர் அறுவடையை கொடுத்தார். தேசங்கள் தலைகீழாக மாறின. கர்த்தருடைய நேரம் வரும் பொழுது சரித்திரங்கள் மாறுகிறது. பிரியமானவர்களே, நாங்களும் அநேக நேரத்தில் வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்போம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருப்போம். ஆனால் நாங்கள் அந்த அவருடைய அழைப்பிலே காலடிகளை எடுத்து வைத்திருந்தாலும் அநேக நேரத்தில் நம்முடைய ஊழியத்திலேயோ நம்முடைய குடும்பத்திலேயோ ஆண்டவர் சொன்ன காரியங்கள் இன்னும் நடந்தேறி இருக்காது. ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இன்றும் மிஷனரிகள் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு பிரபலமான ஒரு மிஷனரியாக ஹட்சன் டெய்லர் பார்க்கப்படுகிறார். அவருடைய ஊழியங்கள் பார்க்கப்படுகிறது. பிரியமானவர்களே, திருமணம் தாமதமாகிறதா? இன்றும் கற்பத்தின் கனி தாமதமாகி கொண்டிருக்கிறதா? கர்த்தர் தருவேன் என்று சொன்ன அந்த சம்பள உயர்வு, அந்த பதவி உயர்வு தாமதமாகி கொண்டிருக்கிறதா? ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்தார், காலடி எடுத்து அவரை நம்பி வந்துவிட்டேன், ஆனால் இன்றும் ஒரு மாற்றமே இல்லையே அப்படின்னு கவலையோடு இருக்கிறீங்களா? இசகார் கோத்திரத்து மனுஷர்களைப் போல ஆண்டவருடைய நேரங்களையும் காலங்களையும் அறிந்து செயல்படுகிற மனுஷர்களாக அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். கர்த்தர் ஏற்ற நேரத்திலே அந்த பலனை நமக்கு தருவார். இந்த வசனங்களோடு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் வேத தியான பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். God bless you.